ஹாய். எல்லாருமே குரங்கு பார்த்துருப்போம். ஆனால் குரங்கு பழம் பார்த்துருக்கீங்களா? ஆனால் இது வந்து குரங்கு சாப்பிடாது. இந்த பழத்தை பேர் வந்து குரங்கு பழம். அதனோட பூ வந்து எப்படி இருக்கும்னா, இதுக்கு இங்கிலீஷில் பேர் வந்து புஷ் பேஷன். இது வந்து பூ சுருங்கிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் பூவு. அதனோட லீவ்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி இருக்குது. என்ன ஷேப்னு, ஏதோ ஒரு காது மாதிரி இருக்குது. இந்த ஷேப்பில் இருக்குது. இதனோட பிஞ்சு ஹார்ட் ஷேப்பில் அது. இதனோட பிஞ்சு காய் வந்து இந்த மாதிரி தான். இதை சுற்றி வந்து ஒரு பறிச்சு காமிச்சிடலாம். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி ஒரு லேயர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து புஷ் பேஷன் ஃப்ரூட் இங்கிலீஷில். இது வந்து சாப்பிடுவாங்க. பேஷன் ஃப்ரூட்டில் எப்படி உள்ளே நிறைய சீடு லைட்டாக புளிப்பாக இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் சாப்பிட்ருந்தேன். ஆனால் இப்போ எதுவும் பழம் பழுக்கலை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி பாருங்கள், இது முள் இல்லை, ஒரு மாதிரி ஸ்கின்னு தான் வந்து இலையே வந்து இதான மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கு. உள்ளே வந்து இதுதான் காய். இதனோட அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், காய் நல்லா தெரியுதா? கோவக்காய் மாதிரி இருக்குது. கோவக்காய் சைஸ் இல்லை, குட்டி கோவக்காய் எப்படி இருந்து. இன்னொரு காய் இருக்கும்ல, அந்த என்னது விட்டமின் டேப்லெட்டுன்னு கூட சொல்லுவாங்களே, அது பேர் என்னது? ஐயோ, நெத்தியில் அடிப்பாங்களே, சவுண்டு வரும் அந்த காய் கூட. சொடக்கு தக்காளி. சொடக்கு தக்காளி காய் மாதிரி தான் இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் இது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ். பூ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். எங்கே பூ? இங்கே இருக்குது பாருங்கள், பூ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த பூ. அடுத்து இந்த ஸ்டேஜில் வருது குட்டியாக. அதுக்கப்புறம் தேர்டு ஸ்டேஜ் இது, ஃபோர்த்து ஸ்டேஜ் இது, ஃபிஃப்த்து ஸ்டேஜ் இது, இது அடுத்தது வந்து எல்லோ கலர் பழம் ஆயிரும். இது வந்து சாப்பிடுவாங்க உள்ள கட்டு. சீடு தெரியுதா பாருங்கள், பச்சையிலேயே இந்த மாதிரி. இந்த பேஷன் ஃப்ரூட்டில் சீட்ஸ் இருக்கும்ல. என் ஃபோன் அவ்வளோதான்டா கிளாரிட்டி. இந்த மாதிரி இருக்குது. பழுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும். டேஸ்ட்டாக தான் இருக்குது. இது சாப்பிடுவாங்கன்னு எனக்கு ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது பேர் தான் பாம் செடி. நானே பாம் செடி இல்லை, அதுக்கு பேர் என்ன தெரியும்? சக்கரை மாதிரி இருக்கும். இது பாம் செடி இல்லை, இது வந்து ஒரு கீரை. காஞ்சி போனது பாருங்க, அதில் முள்ளு மாதிரி இருக்கும்டா காஞ்சா. துத்தி கீரை. இது வந்து சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. இளங்கீரையை வந்து சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுதான் துத்திக்கீரையோட செடி. பூ வந்து இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கும். இது ஒரு வெரைட்டியான துத்தி தான். இதனோட இலை இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஊருக்கு போகும்போது பறிச்சுட்டு தான் போகணும். பறிச்சுட்டு. துத்தி செடியோட பிளான்ட் இதுதான். இதை சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஆக்சுவலாக ஸ்டொமக்கில் இருக்கிற அல்சருக்கு வந்து ரொம்ப க்யூர் பண்ணும். எங்கள் பாட்டி வந்து இது கால் வீக்கம் வந்துச்சுன்னா இதை அரைச்சி வந்து கட்டுவாங்க. இதனோட பூ வந்து காணோம், குட்டி பூ தான் வச்சுருக்கு. எல்லோ கலரில் இருக்குது. காய் வந்து சக்கரை மாதிரி இருக்கும். இதனோட இளங்கீரை எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்டா ஸ்டொமக் அல்சருக்கு க்யூர் ஆகுமா. இதெல்லாம் நான் சமைச்சு சாப்பிட்டதே இல்லை. இந்த டைம் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதனோட காய் இப்படி தாங்க இருக்குது. இது ட்ரை ஆயிடுச்சுன்னா கையில் முள்ளு மாதிரி குத்தும். துத்தியோட பூ வெடிச்சா இந்த மாதிரி தாங்க இருக்கும். துத்தியோட பூ இது வந்து காய் காஞ்சதுக்கப்புறம் சக்கரை மாதிரி இருக்கா. இது வந்து இது பச்சையாக இருக்கும்போது துத்தியோட பூ இந்த மாதிரி தான் இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லோ கலரில், எல்லோ வித் ஆரஞ்சில். ஃபுல்லாக துத்திக்கிறது தான்.
என்னன்னாங்க இந்த முசுக்கை இலைன்னு நினச்சிட்டு அது வந்து நல்லா சொர சொரன்னு இருக்கும். அதை வந்து நெஞ்சு சளிக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சட்னி வச்சு சாப்பிட்டா. அதுன்னு நினச்சி கொரோனா டைமில் இந்த குரங்கு பழத்தோட இலையை இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இதில் நாங்கள் கஷாயம் வச்சு குடிச்சிட்ருந்தோங்க. ஆக்சுவலாக ஒரு 10-20 டைம்ஸ்க்கு மேலேயே கஷாயம் வச்சு குடிச்சிருப்போம். ஆனால் ஒரு எஃபெக்ட்டுமே தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி சொன்னாங்க, இது வந்து முசுக்கு இல்லை, இது வேற ஒரு பழம், இது வந்து உள்ளே விதையாக இருக்கும். எங்கள் பாட்டிக்கு இது குரங்கு பழம்னு தெரியல. இதில் வந்து கஷாயம் வச்சு குடிக்க மாட்டாங்க, முசுக்க வேறு மாதிரி இருக்கும், அது குட்டி குட்டி பழமாக வைக்கும்னு சொன்னாங்க. நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், எது முசுக்குன்னு. அதுதான் வந்து ஒரிஜினல் செரி பழம் மாதிரி குட்டியாக உள்ள கோவக்காய் சீட்ஸ் மாதிரி இருக்கும். நாங்கள் இதில் வச்சு ஒரு 20-30 டைமுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியே தெரில. அந்த கொரோனா டைமில் சளி பிடிச்சா கஷாயம் வைக்கலான்னு சொல்லிட்டு இதில் வச்சு ஒரே பெரிய காமெடியாக போச்சு.